தியான ஸ்லோகத்தில் மூணாவது தியான ஸ்லோகம் பார்க்குறோம். சகுங்குமவிலேபனாமளிகசும்பிகஸ்தூரிகா சமந்தஹசிதேஷணாம் சசரசாபபாஷாங்குஷாம் அசேஷஜனமோகினீமருணமால்யபூஷாம்பராம் ஜபாகுசுமபாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேதம்பிகாம். ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த தியான ஸ்லோகம், குரு சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த தியான ஸ்லோகம். ஜபவிதௌ லலிதா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறத, அம்பிகாம் ஸ்மரேத் அம்பிகைய മനസ്സിல தியானிക്കേണ്ടതാക്കും. அப்படி குரு சிஷ்யன் கிட்ட சொல்லி கொடுக்கறதாயிட்டு இந்த தியான ஸ்லோகம். നമ്മൾ தனிப்பட்ட முறையில ஜபிக்கிறத, லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறத ஜபிக்கிறத, நான் தேவிய மனசுல தியானிக்கிறேன் அப்படின்னு இருக்கிற பாவத்துல இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லணும். சகுங்கும விலேபனாம், தேவியோடு திருநெற்றியில இருக்கிற குங்குமத்தை இங்க சொல்லலை. தேவியோடு முகத்துல நெற்றியில இருக்கிற குங்குமத்தை இங்க சொல்லலை. இங்க சொன்னது குங்கும வர்ணத்தோடு கூடின அங்கராகம் சரீரத்துல பூசின்னு இருக்கிற தேவி. அழிக சும்பி கஸ்தூரிகாம், அழிகம் சொன்னதா நெற்றித்தடம், லலாடம். நெற்றியில சும்பி சேர்ந்திருக்கிற கஸ்தூரிகாம், கஸ்தூரி திலகம் அணிஞ்சிருக்கிற தேவி. கஸ்தூரிமானோடு நாபியிலேந்து எடுக்கிற திவ்ய ஔஷதமாயிருக்கிற டாப் மோஸ்ட் சுகந்தமாயிருக்கிற கஸ்தூரி திலகம் அணிஞ்சின்னு இருக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவி சமந்தஹசித ஈட்சணாம், நன்னா புன்னகையோடு கூடி இருக்கிற முகபாவத்தோடு கூடி இருக்கிற கண்கள் கூடியும் புன்னகை பண்ணற அந்த தேவி. சர சாப பாஷ அங்குஷம், சரம் சாபம் பாஷம் அங்குஷம் இதெல்லாமுமே 4 திருக்கரங்களில வச்சுட்டு இருக்கிற தேவி. லலிதா சகஸ்ரநாமத்துல 8வது ஸ்லோகத்திலேந்து 8வது நாமத்திலேந்து 12வது நாமம் வரைக்குமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆக்கும் இந்த தியான ஸ்லோகம். பதினோராவது நாமம் லலிதா சகஸ்ரநாமத்துல பார்க்கறதுக்கு சாதிக்கும். பஞ்ச தன்மாத்திர சாயகா, பஞ்ச தன்மாத்திரங்களால இருக்கிற சரம். 10வது நாமம் மனோரூப இச்சு கோதண்ட, கோதண்டம்னா வில்லு, இச்சுனா கரும்பு. கரும்போடு வில்லா இருக்கிற, கரும்போடு வில்ல தரிச்சுன்னு இருக்கிற தேவி. மனசா இருக்கிற கரும்பு, அத வில்லா கையில வச்சுட்டு இருக்கிற தேவி.
அதாக்கும் இங்க தேவி சாபம் வச்சுருக்கா அப்படின்னு சொன்னது. சரம் வச்சுருக்கா, சாபம் வச்சுருக்கா. பஞ்ச தன்மாத்திரங்களால இருக்கிற சரவும் கரும்பா இருக்கிற வில்லும் வச்சுருக்கா தேவி. பாசம் வச்சுருக்கா தேவி, கயறு. எட்டாவது நாமம் ராகஸ்வரூப பாஷாட்யா. ராகஸ்வரூபமா இருக்கிற பாசம் தேவி கையில வச்சுருக்கா. அங்குஷம் வச்சுருக்கா தேவி. ஒன்பதாவது நாமத்துல சொல்லப்பட்டிருக்கு क्रोधागारांगुशोज्ज्वला. क्रोधागार अंकुश उज्ज्वला. அங்குஷம் அப்படின்னா ஆனைய கண்ட்ரோல் பண்ற தோட்டி. குரோதத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தோட்டிய கையில வச்சுட்டு இருக்கா. இப்படியெல்லாம் 4 திருக்கைகளிலையும் രക്ഷയ്ക്കായിട്ടും ശിക്ഷയ്ക്കായിട്ടും தேவையான ஆயுதங்களை ധരിച്ച ചതുർബാഹു സ്വരൂപിണിயான ദേവിയെ பிரபஞ்சத்தில சர்வ ஜனங்களேயும் தேவர்கள், அசுரர்கள், மனுஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், யட்சர்கள் இப்படி இருக்கிற சர்வ ஜனங்களேயும் மோகவலையில விழுத்தற தேவியே. உதய சூரியனோடு சோபை இருக்கிற தேவியே. അരുണമാല്യഭൂഷാംബരാം. അശേഷജനമോഹിനീം അരുണമാല്യഭൂഷാംബരാം. பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ ஜனங்களையும் மயக்கக்கூடின தேவி. உதய சூரியனோடு சோபை இருக்கிற தேவி. அருணமால்ய பூஷாம்பராம். சிகப்பு கலர் மாலை, அதே மாதிரி மற்றுள்ள அலங்காரங்கள், ചുവந்த കളറാல இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் ധരിച്ച தேவி. ஜபா குசுமபாசுராம். ஜபா குசுமம் சொல்றது செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூவோடு கலர்ல சோபிக்கிற தேவியை நான் இதா இந்த சகஸ்ரநாமம் சொல்ற டைம்ல தியானிக்கிறேன். ഇത്രയുമാക്കും മൂന്നാമത് ധ്യാന ശ്ലോകം. നാലാമത് ധ്യാന ശ്ലോകം. അരുണാം കരുണാതരംഗിതാക്ഷീം ധൃതപാശാങ്കുശപുഷ്പബാണചാപാം അണിമാദിഭിരാവൃതാമയോഗൈ അഹമിത്യേവ വിഭാവയേ ഭവാനീ. அருணாம் சிகப்பு கலர் இருக்கிற தேவி. அருணன் சூரியனாக்குமே. உதய சூரியனை மாதிரி கலர் இருக்கிற தேவி. கருணா தரங்கிதாட்சிம். கருணா தரங்கித அட்சிம். காருண்யம் அல மாதிரி கண்களில ரொம்பி நிற்கிற தேவி. 4 கையில தேவி பாசம், அங்குஷம், புஷ்பபாணம், வில்லு இதெல்லாம் திருதா தரிச்சுருக்கா. அணிமா ஆதிபிகி. அணிமா, மகிமா, லகிமா, கரிமா, வசித்துவம், ஈசித்துவம்
பிராப்தி பிராகாஷ்யம் இப்படி இருக்கிற அஷ்ட சித்திகளாக இருக்கிற ஐஸ்வர்யங்கள் மயூகைகி கிரண ரூபத்தில் ரைஸ் ஆயிட்டு തേജസ് ആയിട്ട് ആവൃതാം ദേവിക്ക് ചുറ്റും അഷ്ടസിദ്ധികളായിരിக்கிற பிரகாச ரூபத்தில் இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வட்டமிட்டு பறக்கிறது. பவானி தேவிய அகம் இது ஏவ நானேதான் அப்படின்னு விபாவையே நான் சங்கல்பிக்கிறேன். என்னோட ஆத்மஸ்வரூபம் தேவியேதான் நானேதான் தேவி. இப்படி இருக்கிற அத்வைத பாவத்தில் நான் தேவிய தியானிக்கிறேன். ஓம் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம் ऋषिच्छन्दोध्यानानि अस्य श्रीललिता दिव्यसहस्रनामस्तोत्रमालामन्त्रस्य वशिन्यादिवाग्देवता ऋषया अनुष्टुप्छन्ता श्रीललिता परमेश्वरी देवता श्रीमद्वाग्भवगूढेति बीजं मध्यगूढेति शक्तिगूढेति कीलकम् मूल प्रकृतिरिति ध्यानं श्रीललिता महात्रिपुरसुन्दरी प्रसाद सिद्धिद्वारा सकल चिन्तित फलाव्याप्यर्थे जपे विनियोग ध्यानं सिन्दूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीमाभीनवक्षोरुहां पाणिभ्यामणिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगडस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकां ध्यायेत् पद्मासनस्थां विकसितवदनां पद्मपत्रायदाक्षीं हेमावां पीतवस्त्रां करकलिदलसत् हेमपद्माम्बराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुदां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिगचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीमरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमबासुरां जपविदौ स्मरेदम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतामयूगै अहमित्येव विभावये भवानी. தியான ஸ்லோகங்களுக்கு அப்புறமாயிட்டு தேவியோடு 1000 நாமங்கள் சகஸ்ரநாம ஸ்தோத்திர ரூபத்தில் தேவியோடு 1000 நாமங்கள் மாலா மந்திரங்களாயிட்டு வாக்தேவிகள் கூட்டி கோர்த்து அட்டாச் பண்ணியிருக்கா. தேவியோடு 1000 நாமங்களுக்கு நடுவில் எந்த விதமான சப்தங்களும் கிடையாது. சா, அபி, வா, ஏவா இப்படியெல்லாம் இருக்கிற வாக்குகள் ஒன்றும் அங்கே உபயோகிச்சிட்டில்லை இந்த சகஸ்ரநாமத்தில். ஒரே நாமம் ஒருபோதும் ஆவர்த்தனம் செய்யப்படவும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுண்டாக்கும் அங்கே இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனா அந்த சதஸில். தேவி ஸ்வரூபம் நம்மளோடு மனசுக்குள்ளேந்து சித்தத்திலேந்து அப்படி உயர்ந்து வர்றது. ஹோமகுண்டத்திலேந்து உயர்ந்து வர தேவியோடு ரூபம் மாதிரி அப்படி உயர்ந்து வர்றது. அப்படி ஒரு அனுபூதி இந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திர ஜபத்தால
நமக்கு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். வாக்தேவிகள் அவ நன்னா அப்படி தேவிய ஆஸ்வதிச்சு தெரிஞ்சு வர்ணிக்க வாக்கம் செஞ்சிருக்கான். ஸ்தூல சூக்ஷ்ம பர ரூபங்களில தியானத்துக்கு ஸ்தூல ரூப வர்ணனையாக்கும் வாக்தேவிகள் செய்யறா. கேசாதி பாத வர்ணனையாக்கும் நடக்கிறது. மனசா இருக்கிற ஹோமகுண்டத்திலேந்து உயர்ந்து வர தேவிய வசினி தொடங்கின வாக்தேவதைகள் வர்ணிக்கிறா. முதல்ல உயர்ந்து வரது சிரஸ்ஸானதினால கேசாதிபாத வர்ணனையாக்கும் வாக்தேவிகள் நடத்துறா. ലളിതാ സഹസ്രനാമം 1000 നാമങ്ങൾ ഇൻക്ലൂഡ് ആകുന്നതാക്കും. ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 1000 നാമങ്ങളെ നമ്മൾ ചൊല്ലർത്തെ ഓരോ നാമങ്ങളും പൂർണ്ണമായിട്ട് ചൊന്നതുക്കപ്പുറം വേണം പദം പിരിக்கிறதுக்கு. നാമത്തോട് പകുതിയിലെ പദം പിരിക്കக்கூடாது. മാലാമന്ത്ര സ്വരൂപമായിരിக்கிற ലളിതാ സഹസ്രനാമം ഒരു മാല മാതിരി കോത്തുകെട്ടിന ലളിതാ സഹസ്രനാമം. ഒരു മാലയെ നവരത്നങ്ങളാല കോത്തുകെട്ടത്തെ അതിലിരിக்கிற മണികൾ ചേർந்து നിക്കലേனா அது அழகு இருக்காது. மாலை மாதிரி கோத்துண்டாக்கின சகஸ்ரநாமத்தோடு மாலையில இருக்கிற அக்ஷரங்களாயிருக்கிற பூவுகளுக்கு ஒருபோதும் அந்த மாலையில கேப் உண்டாக கூடாது. அர்த்தம் தெரிஞ்சு சொன்னானா பதம் பிரிக்கிறத நமக்கு தவறுகள் உண்டாகாம இருக்கும். பதினாறு அக்ஷரங்கள் கூடிச்சேர்ந்த நாமங்கள் 72 நாமங்களாக்கும் லலிதா சகஸ்ரநாமத்துல அப்படி உள்ளது. இப்படி இருக்கிற நாமங்களோடு நடுவுல பதத்தை பிரிக்க கூடாது. സഹസ്രനാമം ചൊല്ലർത്ത 1000 நாமங்களாக்கும் அதுல உண்டாகும். அந்த நாமங்களுக்கு நடுவுல பதத்தை முறிச்சானா அர்த்தம் மாறி போகும். 2 വരിയായിട്ടും 4 വരിയായിട്ടും 32 அக்ஷரங்கள் இருக்கிற அனுஷ்டுப்பு சந்தஸா இருக்கிற லலிதா சகஸ்ரநாமம் 2 വരിയിലാക്കും இருக்கு அப்படினா ഓരോ വരിയിലും 16 അക്ഷരങ്ങൾ. 2 വരി அப்படி இருக்கிறத 16 × 2 32 അക്ഷരം. ഈ 4 വരിയിലാക്കും ലളിതാ സഹസ്രനാമം ഒരു ചില ബുക്കിലെ இருக்கு அப்படினாக்கா 4 വരിയിലെ 8 അക്ഷരങ്ങളായിട്ട് 32 அக்ஷரம். இப்படி 16 அக்ஷரங்கள் இருக்கிற 72 நாமங்கள் லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. ஒரு அக்ஷரம் இருக்கிற ஏகாட்சரி நாமங்கள் 3 இருக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல. 2 அக்ஷரங்கள் இருக்கிற நாமங்கள் 72 நாமங்களாக்கும் உள்ளது. 3 அக்ஷரம் இருக்கிற 139 நாமங்கள் இருக்கு. 4 அக்ஷரங்கள் இருக்கிற
281 நாமங்களும் இருக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல. பஞ்சாட்சரி 5 அக்ஷரங்கள் இருக்கிற 120 நாமங்கள் இருக்கு. 6 அக்ஷரங்கள் இருக்கிற 58 நாமங்கள் இருக்கு. 7 அக்ஷரங்கள் இருக்கிற 2 நாமங்கள் இருக்கு. 8 அக்ஷரங்கள் இருக்கிற 240 நாமங்கள் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்துல நவாட்சரி கிடையாது, 9 அக்ஷரங்கள் இல்லை. 10 அக்ஷரங்கள் இருக்கிற 7 நாமங்கள் இருக்கு. 11 அக்ஷரங்கள் இருக்கிற 3 நாமங்கள் இருக்கு. 12 அக்ஷரங்கள் இருக்கிற 3 நாமங்கள் இருக்கு. 13 அக்ஷரங்களும் 14 அக்ஷரங்களும் 15 அக்ஷரங்களும் இருக்கிற நாமங்கள் லலிதா சகஸ்ரநாமத்துல இல்லை. 16 அக்ஷரங்கள் இருக்கிற ஷோடசாட்சரி நாமங்கள் 72 நாமங்களாக்கம் உள்ளது. இப்படியாக மொத்தம் 1000 நாமங்களாக்கும் லலிதா சகஸ்ரநாமத்துல உள்ளது. ലളിതാ സഹസ്രനാമം 1000 നാമങ്ങൾ இருக்கிறதாக்கும் ഓരോ നാമങ്ങളിലും എത്ര അക്ഷരമാക്കും இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிண்டு அந்த நாமங்களோடு நடுவுல பதத்தை பிரிக்காதக்கு வேணும் சகஸ்ரநாமம் சொல்லறதுக்கு. 16 அக்ஷரங்கள் இருக்கிற நாமங்கள் எல்லாம் உண்டு அப்படிங்கறத பார்த்தோம். 72 நாமங்களாக்கம் அப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அந்த 16 அக்ஷரங்கள் இருக்கிற நாமத்தோடு நடுவுல பதத்தை முறிக்காதக்கு சகஸ்ரநாமம் சொல்லறத அத ஒட்டுக்கத்தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு பன்னிரண்டாவது ஸ்லோகம் அதுல இருக்கிற 29வது நாமம் அநாகலித சாதிருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா. அத ஒட்டுக்க சொல்ல வாக்கும் வேணும், அத பிரிக்கப்படாது. அநாகலித சாதிருஷ்ய அப்படின்னு பிரிச்சுட்டு சிபுகஸ்ரீ விராஜிதா அப்படின்னு சொல்லப்படாதுன்னு அர்த்தம். இதே மாதிரியே எல்லா நாமங்களையும் கவனத்தோடு கூடிட்டு வேணும் பிரிக்கிறதுக்கு. எங்க பிரிக்கணுமோ அங்கதான் பிரிக்கணும், இல்லைன்னா அர்த்தம் மாறி போகும். பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகண்டத்துல மகாவிஷ்ணுவோடு அவதாரமான ஹயக்ரீவர் അഗസ്ത്യ മഹർഷിക്ക് ഉപദേശിച്ചതാക്കും ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பண்டாசுரனை வதிக்கிறதுக்கு தேவர்கள் அதிகடினமான ஒரு யாகம் நடத்தினா அப்படிங்கிறதும், யாக அவசானத்தில் ஹோமகுண்டத்திலேருந்து கோடி சூரிய பிரபையோடு கூடிட்டு பிரகாசிக்கிற கோடி சந்திரர்களை மாதிரி குளிர்மை இருக்கிற ஒரு தேஜ புஞ்சம் ஆவிர்பவிச்சது. ஒரு தேஜஸோட ஒரு கூட்டம் அங்க உத்பவிச்சது. அதனோடு மத்தியத்தில் வர்ணிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு ஒரு சக்கர ரூபம் காணறதுக்கு சாதிச்சது. சக்கரத்தோடு மத்தியத்தில் உதய சூரியனுக்கு சமானமான பிரபையோடு கூடின லலிதாம்பிகையை தேவர்கள் தரிசிச்சா. தேவி
பண்டாசுரனை வதிச்சு தேவர்களோட துக்கத்தை இல்லாம பண்ணினா. லலிதாம்பிகையோடு அனுகிரகம் கிடைச்ச ஹயக்ரீவருக்கு தன்னோட ரகசியங்களை எல்லாம் தேவி உபதேசம் பண்ணினா. லலிதா சகஸ்ரநாமத்தோடு உத்பவத்தை ലളിതോപാഖ്യാനത്തിലാക്കും കാണാർത്തുക്ക് സാധിക്കും. നമ്മളത് பார்த்ததாக்கும். വാഗ്ദേവതകളാക്കും ലളിതാ സഹസ്രനാമത്തെ ദേവിയോട് ആജ്ഞയിപ്പടി എഴുതിന. ദേവിയോട് സദസ്സിലെ അവ ലളിതാ സഹസ്രനാമം ചൊന്ന. ചൈതന്യപൂർണமான 1000 தேவி நாமங்கள் இன்க்ளூடாயிருக்கிற பூக்களால அழகான லலிதா சகஸ்ரநாம மாலை உண்டாக்கி காமேஸ்வரிக்கு ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு வாக்தேவிகள் சமர்ப்பணம் பண்ணினா. வசின்யாதி தேவதைகளாக்கும் லலிதா சகஸ்ரநாமத்தோடு ரிஷிகள் மகாவிஷ்ணுவோடு அவதாரமான ஹயக்ரீவன் அகஸ்திய மாமுனிக்கு எடுத்து சொல்லற லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது சுத்த சாத்விகமாக்கும். மகாவிஷ்ணுவும் அம்பிகையும் தம்மில இருக்கிற ரொம்ப திருடமான ஒரு கனெக்ஷனை லலிதாம்பிகை சொன்னதை லலிதோபாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லலிதாம்பிகை அப்படிங்கிற தன்னோட ரூபம் புருஷ ரூபம் மகாவிஷ்ணுவாக்கும் அப்படின்னு லலிதாம்பிகை சொன்னதாயிட்டு சொல்லப்படுறது. லலிதாம்பிகையும் காமேஸ்வரனுமாயிட்டு இருக்கிற திருமண வேளையில சகோதர ஸ்தானத்தில் நின்றுண்டு மகாவிஷ்ணுவாக்கும் கைகள் பிடிச்சு தேவிய காமேஸ்வரனை ஏൽപ്പിച്ചது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லற எல்லா பக்தர்களுக்கும் லலிதா சகஸ்ரநாமமும் கீர்த்திக்கலாம். பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்து சொல்லற பூர்வ பாகத்தில் நம்ம பார்த்தோம். இதம் நாம சஹஸ்ரம் மே யோ பக்த படதே சகிருத் சமே பிரியதமோ ஞேய தஸ்மை காமான் ததாம்யஹம். ஏது பக்தனாக்குமோ அப்படி இல்லைன்னா ஏது பக்தையாக்குமோ என்னோடு இந்த சகஸ்ரநாமங்களை ஜபிக்கிறா அவா எனக்கு பிரியம் இருக்கிறவாளாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவளோடு ஆக்ரகங்களை நான் சாதிச்சு கொடுப்பேன் அப்படின்னு தேவி சொன்னான். இத்தனையுமாக்கும் நம்ம பார்த்தது. லலிதா சகஸ்ரநாமத்தை திவ்யமான ஒரு மாலையாயிட்டு கோத்து கட்டியிருக்கா வாக்தேவதைகள். அந்த மாலையோடு அழகு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகு. மாலாமந்திரஸ்யா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற சிரேஷ்டமான அந்த மாலா மந்திரத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்.
திரிபுர சுந்தரியான ஆதிபராசக்தியான பரபிரம்ம பட்ட மகிஷியே ஆன லலிதாம்பிகை அப்படிங்கிற தேவியோடு லலிதா சகஸ்ரநாமம் வாக்தேவிகளால உண்டாக்கப்பட்ட திவ்யமான 1000 மந்திரங்களால கோத்து கட்டப்பட்ட சகஸ்ரநாமம், திவ்யமான சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். முடிஞ்ச அளவுக்கு தவறில்லாம சொல்லறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப டீப்பான ஒரு அர்த்தத்துக்கு போகாதக்கு முடிஞ்ச அளவு ஷார்ட் ஆயிட்டு அர்த்தங்களை பார்த்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணலாம். மொத்தம் 183 ஸ்லோகங்களாக்கும் இதுல இருக்கு. 1 முதல்க்கு 183 ஸ்லோகங்கள். 183வது ஸ்லோகத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும், 1வது ஸ்லோகத்திலிருந்து 183வது ஸ்லோகத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தேவியோடு 1000 நாமங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கு. 183வது ஸ்லோகத்தில் 2வது லைன் அப்படிங்கிறது இப்படியாக லலிதாதேவியோடு ஐஸ்வர்யபூர்ணமான 1000 நாமங்கள் வசினி தொடங்கின வாக்தேவிகள் புகழ்த்தி பாடினா அப்படிங்கிறதாக்கும். ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் சொல்லிண்டு அந்த ஸ்லோகங்கள் சொல்லறத அதுல இருக்கிற நாமங்கள் நடுவுல கட்டாகாம சொல்லிண்டு, அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பதம் பிரிச்சு பார்த்து அதனோடு அர்த்தங்களை எந்த அளவுக்கு ஷார்ட்டா பார்க்கறதுக்கு சாதிக்குமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா பார்த்துண்டு ரொம்ப டீப்பான ஒரு தத்துவார்த்தத்துக்கு போகாதக்கி நம்ம இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பார்க்கலாம்.